Hello everyone, welcome to grammar class. In this class, we are going to see about report writing. What does mean by report writing? Report writing na enna? Kettீங்கன்னா, a report is a short, sharp, concise document. Okay, short இருக்கும். Then அந்த ஏதோ ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு ஓகேவா அத பத்தின கரெக்டான டீடைல்ஸ் ஓகேவா அத ஷார்ப்பான டீடைல்ஸ் இருக்கும் ஓகேவா அண்ட் கான்சைஸ் டாக்குமெண்ட் which is written for a particular purpose and audience ஓகே இப்போ ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது ஓகேவா அந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா அத சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க ஓகேவா பர்டிகுலர் பர்பஸ் ஒரு பர்டிகுலர் பர்பஸ் அந்த விஷயத்தை மட்டும்தான் அது வந்துட்டு அந்த ரிப்போர்ட் வந்து கால்குலேட் பண்ணிருக்கோம் தென் அத சம்பந்தப்பட்ட ஆடியன்ஸ்க்கு மட்டும் அது போய் சேர்ற மாதிரி இருக்கும் that is what called report writing okay report writingனா என்னென்னலாம் எதுக்குலாம் ரிப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்யூஸ் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டான் அப்படின்னா அப்ப அத ரிப்போர்ட் பண்ணுவாங்க தென் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்றது இதெல்லாம் தான் ரிப்போர்ட் ரைட்டிங் ஓகேவா which mean ஒரு விஷயம் நடந்ததையோ இல்ல நடக்கவிருக்கிறதையோ ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கன்வே பண்றதுக்காக ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க அதை எப்படி எழுதலாம் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கிறோம் ஓகே see now we going to see about reporting an event ஒரு ஈவென்ட் எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம் and what are the steps the first one nature of the event அந்த ஈவென்ட்டோட நேச்சர் which mean எதுக்காக அந்த ஈவென்ட் வந்து நடக்க போகுது அப்படின்றத சொல்றது ஓகேவா then பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ல என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா ஏன் அந்த ஈவென்ட் வந்து நடத்துறாங்க ஓகேவா என்ன பர்பஸ்க்காக அந்த ஈவென்ட் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றது இப் சப்போஸ் நேச்சர் ஆஃப் த ஈவென்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த ஃபெஸ்ட் எதுக்காக நடக்கும் ஆனுவல் ஓகே ஃபெஸ்ட் மீன் ஆனுவல் டே அது வந்து இயர் எண்ட் எல்லா இயர் எண்டுமே அது நடக்கும் அதான் நேச்சர் ஆஃப் த ஈவென்ட் அப்போ அதோட நேச்சர் என்ன ஆனுவல் டே ஃபெஸ்ட்ன்றது ஆனுவல் டே ஓகேவா தென் நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்னா அந்த ஃபெஸ்ட்ல யாரெல்லாம் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது சொல்றது தென் அந்த ஈவென்ட் அந்த ஈவென்ட்டோட டேட் டைம் வென்யூ எங்க நடக்குது வேர் வென் ஓகேவா தென் சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனர் யார் வந்து அந்த ஈவென்ட்டோட சீஃப் கெஸ்ட் இல்ல யாரெல்லாம் வந்து அந்த ஈவென்ட்ல வந்து ஹானர் பண்ண போறாங்க ஓகேவா தென் description of the event how the event going to be happen ஓகேவா how the event going to be happen எப்படி அந்த ஈவென்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்றது அந்த ஈவென்ட்ல என்னென்னலாம் நடக்க போகுது அதான் description of the event ஓகேவா prize distribution இருக்க போகுது then டான்ஸ் சிங்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு போடுவாங்க இல்லையா அதுதான் description of the event next conclusion அந்த ஈவென்ட்டோட conclusion சொல்லி ரிப்போர்ட்டை முடிச்சிடணும் ஓகேவா so nature of the event background information date time venue chief guest of honor description of the event conclusion இதான் ஒரு ஈவென்ட்டை ரிப்போர்ட் பண்றதுக்கு ஓகே and now we are going to see about newspaper report first of all what is a newspaper report yes a newspaper report is a factual account of events written in a purely objective way in the form of a short article it's nothing but newspaperல ஒரு ரிப்போர்ட் போடுறாங்களா மேக்ஸிமம் எப்படி இருக்கும் எஸ் நம்மளோட சொசைட்டில நடக்கிற ஒரு விஷயங்களை தான் நியூஸ் பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட்டா போடுவாங்க ஓகேவா அது மேக்ஸிமம் வந்துட்டு பேட் நியூஸஸா தான் இருக்கும் and 25% வந்து குட் நியூஸஸா இருக்கும் ஓகேவா and பேட் நியூஸஸ் அது என்ன மாதிரி ரிப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கயாவது ஒரு ராபரி நடந்திருக்கும் ஓகேவா ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இதெல்லாம் தான் மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர்ல பார்த்தாலே நமக்கு இப்போதைக்கு வர்றது சோ அந்த ரிப்போர்ட்ல என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா இருக்கும் எப்படி அந்த ரிப்போர்ட் வந்துட்டு மேக் பண்றாங்க என்ன மாதிரி மேக் பண்ணா அது கரெக்டா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் and newspaper report has the following features and what are the features has an appropriate and informative headline appropriate na ஓரளவுக்கு சரியான ஓகேவா and informative headline அந்த ஹெட்டிங் படிச்சாலே அதுக்கு கீழே இருக்கிற கண்டென்ட்ல என்ன இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்சிடணும் ஓகேவா அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஹெட்லைனா இருக்கணும்
Then next, start with date and place. கண்டிப்பா date இருக்கணும் and எந்த place அப்படின்றது இருக்கணும். Next, the first sentence gives the basic and most important information about the incident. ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு இல்லையா, அந்த இன்சிடென்ட் பத்தின மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல வந்துடும். ஓகேவா? லைக் த ஹெட்லைன் இன் டீடைல். ஹெட்லைன்ல நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை பத்தின டீடைல் தான் ஃபர்ஸ்ட் லைன்ல வந்துடும். ஓகே, then next, a newspaper report has the following features, and fourth one, it includes the relevant and necessary details. relevant and necessary details தான் இருக்கணும். ஓகேவா? தேவையான கருத்துக்கள் தான் நேரம் பெற்றிருக்கணும். then next, contains accurate fact. அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சொசைட்டில நடக்கக்கூடிய ஒரு உண்மையான சம்பவம் தான் நம்ம நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டா இருக்க போதும். so accurate fact, கரெக்டான ஃபேக்ட்ஸ் தான் இருக்கணும். then no subjective comments or personal opinion of the reporter. ரிப்போர்ட்டரோடைய எந்த ஒரு பர்சனல் ஒப்பீனியனோ இல்ல கமெண்ட்ஸோ இருக்கக்கூடாது. இதுவே ஈவெண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஈவெண்ட் இருந்தது இல்லையா, அதுல வந்து நம்ம பர்சனல் கமெண்ட், பர்சனல் ஒப்பீனியன் வந்து போட்டுக்கலாம். பட் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ல நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை போடக்கூடாது. ஓகேவா? then next, uses formal language sentences often in passive voice. formal language யூஸ் பண்ணணும். then passive voiceல sentence வந்து அடிக்கடி வரணும். ஓகேவா? last sentence should give a sense of closure. அது முடியும் போது கரெக்டான சென்ஸ்ல அதை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏதோ டீடைல் சொல்லிட்டு வந்து கடைசியா கொண்டு போயிட்டு வேற மாதிரி முடிச்சுட்டா சொல்லப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே ரீடர்ஸ்க்கு என்ன ஆயிடும், மறந்துடும். சோ கரெக்டான கன்க்ளூஷன் வந்து கொடுக்கணும். இதுதான் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டோட ஃபீச்சர்ஸ். ஓகேமா? in this class what we seen? yes, we have seen about report writing. நான் ரெண்டு report writing சொல்லி கொடுத்திருக்கேன். first one is to be reporting an event and second one is to be newspaper report. okay, and thank you so much da.